தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் காவலரை அரிவாளால் வெட்டிய விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அரசியல்வாதிகள் போல் நடந்து கொள்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதில் இருப்பவர்கள் அனைவருமே சமூக விரோதிகள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், கஞ்சா விற்பவர்கள், போதைப்பொருள் விற்பவர்கள், சமூக விரோத செயல்கள் ஈடுபடுபவர்கள். அவர்களால் தங்களை கட்டுப்படுத்தி அரசியல் வட்டத்துக்குள் வர முடியவில்லை. ஆகையால் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் பெண் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரணிதா என்பவரை சிவகங்கை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் என்பவர் சராமரியாக அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பெண் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரணிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு வழக்கம்போல் வேடிக்கை பார்க்கிறது. தமிழக அரசுக்கு ரோசமான சூடு சொரணை இருக்கா என்னன்னே தெரியல. ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரை காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து வெட்டியிருக்காப்புல. இன்னும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமனை காவல்துறை கைது செய்யலை. ஒரு காவல்துறை அதிகாரியே வெட்டியிருக்காப்புல. ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்க்குது. என்ன விஷயம் தெரியல. காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரியல. காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியே தாக்கப்பட்டிருக்காப்புல. காவல்துறையை சார்ந்தவங்களை பணி செய்ய விடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தடுக்கிறார்கள். ஆகவே காவல்துறையினர் விரைந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கௌதமனை கைது செய்யணும். அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.